தமிழகம் முழுவதும் இந்த ஐயங்கார் பேக்கரின்ற பெயர் பலகையில் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம். யார் இந்த ஐயங்கார் அப்படிங்கிறதுக்கான அழகான ஒரு வரலாறு இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் ஹசன் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்குது. அதில் நிறைய குக்கிராமங்கள் இருந்திருக்கு. அதில் அஷ்டகிராமா அப்படின்னு ஒரு 8 கிராமங்களை சேர்ந்த ஒரு பகுதி இருந்திருக்கு. அந்த பகுதியில் நிறைய ஐயங்கார்கள் வந்து இருந்திருக்காங்க. அதில் திருமலாச்சார் அப்படின்னு ஒரு ஐயங்கார் என்ன பண்ணியிருக்காருன்னா, குடும்பத்தோட பலகாரங்கள் சுட்டு விற்கும் விற்பனை செஞ்சு வியாபாரத்தை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் 1897 பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிப்காட்டுக்கு வந்து அங்கே பெரிய கடை ஒன்று போட்டு பலகாரங்கள் விற்பனை செய்திருக்கார். பிபி பிரதர்ஸ் அப்படின்ற பெயரில். அந்த பலகார கடைக்கு நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு ஆங்கிலேய சமையல்காரர் வந்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கு, இதுல நீங்க பப்ஸ் கேக்லாம் வச்சீங்கன்னா நிறைய வியாபாரம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நான் திருமலாச்சார் சொல்லும்போது அந்த ஆங்கிலேய சமையல்காரரை இவங்களுக்கு கேக்கு, பப்ஸ், முட்டை பப்ஸ், அப்புறம் வந்து இந்த தில் பசந்த் இதெல்லாம் செய்யறதுக்கு சொல்லித்தரார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபி பிரதர்ஸ் பேக்கரி அப்படின்ற பெயர்ல வச்சு பயங்கரமா சக்கர் போடுது வியாபாரம். ஒரு கடத்துல மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இது ஆங்கிலேயர்களோட பினாமி கம்பெனி, அவங்க ஐட்டம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடையை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாம ஐயங்கார் அந்த பேர் வந்து கடையில வச்சுட்டோம்னா மக்கள் நம்புவாங்க சொல்லிட்டு பிபி ஐயங்கார் பிரதர்ஸ் அப்படின்ற பேர்ல கடையை மாத்துறாங்க. சக்க போட்டு சூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவரை பார்த்து நிறைய பேக்கரிக்காரர்களும் நாமளும் ஐயங்கார்ன்ற பேரை வைக்கணுன்றதுக்காக ஐயங்கார்ன்ற பேரை சேர்த்துக்கிறாங்க. இப்படியே சேர்த்து பெங்களூர்ல மட்டுமே 500க்கும் மேற்பட்ட ஐயங்கார் பேக்கரிகள் இருக்கு. அது தமிழகம் முழுவதும் அப்படியே பரவிடுச்சு. எங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு ஐயங்கார் பேக்கரி கடைக்கு போயிட்டு ஏன் இந்த பேர் வச்சிங்கன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தெரியாதுங்க, சிக்கன் பப்ஸ் தானே கேட்டீங்க, வாங்கி சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு.